ப்ரொஃபஷனல்ஸ், புரியுதா இல்லைங்களா? எஸ்பி, கலெக்டரு வந்த அத்தனை ஆஃபீஸரும் ரெசிடென்சி ஹோட்டலுக்கு போங்க, ஆல் ஏசி ஹோட்டல் போய் பாருங்க, எல்லாம் அங்கே ரூம் போட்டு தங்கி இருக்கிறாங்க. போய் பாருங்க. இன்னைக்கு இத்தனை பேர் வரவங்க ஏன் நேற்று பாதுகாப்பு கொடுக்க யாரும் வரல? இந்த ஏரியாவில் இப்படி பண்ண முடியுமா? இதில் பர்மிஷன் கொடுத்தே தப்பு. ஒரு பாதுகாப்பும் கொடுக்கல. எத்தனை போலீஸ் வந்தாங்கன்னு பாருங்க, நீங்க வீடியோ கவரேஜ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து அந்த 3000 போலீஸ் நேற்றே வந்திருந்தா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்த்த காப்பாத்திருக்கலாம். 50 பேர் இல்லை, இன்னும் எச்சாதான் செத்து கிடக்குறாங்க. இன்னும் அது லிஸ்ட்ல வரல. இதான் உண்மை. போலீஸோட வீழ்ச்சி தானே? எஸ், பர்ஃபெக்ட்லி எஸ். இது யார் கேட்டால் அந்த அம்மாவே சொல்லுது. அந்த அம்மாட்ட கேளுங்க. அந்த அம்மா அன்எஜுகேட்டடு. அம்மா, போலீஸ் எத்தனை பேர் வந்தாங்க? இங்கதான் நின்றுட்டு இருந்தாங்க. கூட்டம் அதிகங்க, நெரிசலுங்க. இடம் போறதுக்கு வழியே இல்லைங்க. எவ்வளவு போலீஸ் இருந்தது? போலீஸ் இருந்தாங்க, அந்த பக்கம் தான் இருந்தாங்க. இந்த ஸ்பாட்டுக்கு யாருமே அதிகமா இல்ல. போலீஸ் இப்ப டேவிட்சன் ஏடிஜிபி சொல்ற 10,000 பேருக்கு அனுமதி இங்க ஸ்பாட்டுக்கு யாரும் வரலையே. ஸ்பாட்டுக்கு யாருமே வரலையே சார். ஸ்பாட்டுக்கு வந்துருக்கணும்ல. எத்தனாயிரம் பேர் வருவாங்கன்னு போலீஸுக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு கியூ பிரான்ச், சிஐடி, சிபிசிஐடி எதுக்கு வச்சிருக்காங்க? உயிரோட இருக்கையில எத்தனை பேர் இப்ப சார் இத்தனை பேர் நேத்துக்கு இருந்தா நேத்துக்கு நானும் தான் சார் ஸ்பாட்ல இருந்தேன் சார். நான் ஸ்பாட்ல இருந்தேன் சார். நேத்து நைட் அவ்வளவு கூட்டம். ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வரும் தான் சார் இடம் இவ்வளவு பெரிய பிரச்சனையே காரணம் அதான் சார். ஆம்புலன்ஸ் வராம வந்தா மக்கள் வந்து ஒருத்தர் தள்ளிட்டு லேசா பாதுகாப்போட போயிருப்பாங்க சார். ஆம்புலன்ஸ் உள்ள அது இல்லாம அவரு 12 மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வர்றாரு. 7 மணிக்கு வந்த பிரச்சனை தான் அது. வந்து மக்கள்கிட்ட வந்து இந்தா வந்துருவாரு மக்கள் குடி தண்ணி ஃபுட் ஒண்ணுமே கிடைக்கல. எதுவுமே இல்ல. தண்ணி ஈவன் எதுவுமே இல்ல. 12 மணிக்கு வந்திருந்தா நடந்திருக்கு, சம்பவமே நடந்திருக்காது. 7 மணிக்கு வர்றாரு. எத்தனை பேருக்கு இது மாதிரி தமிழ்நாட்டில் நடக்காம கொடுக்கணும் சார். அரசியல் பண்ண வேண்டாம். இது மாதிரி இனிமேல் தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்காம வேண்டாம் என்ன ஒரு பண்ணிட்டாங்க. கரண்ட் இல்ல, கரண்ட கட் பண்ணிட்டாங்க. கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல மக்களுக்கு. எங்க வீட்டுல நான் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு தண்ணி கொடுத்தேன். இங்க தானே வெலிசாம்பூர். ஆமா, தண்ணி இல்ல. தண்ணி இல்லாத நிறைய பேர் மயக்கம் அடைஞ்சிட்டாங்க. അതെ, പോലീസിനെതിരെ നാട്ടുകാരുടെ ഭാഗത്തു നിന്നുള്ള പ്രതിഷേധമാണ് നമ്മൾ കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നത്. അവർ പറയുന്നത് 10,000 പേർക്കുള്ള അനുമതി നൽകിയെന്നാണ് പറയുന്നത്. പക്ഷേ ആ 10,000 പേർക്കുള്ള അനുമതി നൽകുമ്പോൾ സുരക്ഷ നൽകേണ്ട പോലീസുകാർ എത്ര പേരുണ്ടായിരുന്നു എന്ന ചോദ്യമാണ് അവരെല്ലാവരും തന്നെ ഉയർത്തിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. വലിയ പ്രതിഷേധം നാട്ടുകാരുടെ ഭാഗത്തുനിന്ന് ഒരു ഘട്ടത്തിൽ ഉയരുന്നുണ്ട്. വേലുസ്വാമിപുരത്തെ നാട്ടുകാർ പറയുന്നത് പോലീസിന്റെ ഭാഗത്തുനിന്ന് ഗുരുതരമായ വീഴ്ച സംഭവിച്ചിട്ടുണ്ട് എന്ന് തന്നെയാണ്. എന്തായാലും ചെരുപ്പുകൾ ഈ ദൃശ്യങ്ങളെല്ലാം തന്നെ ആ സംഭവത്തിന്റെ നേർക്കാഴ്ചയാണ്. ഒരുപാട് വാക്കുകളിലൂടെ പറഞ്ഞില്ലെങ്കിൽ പോലും എന്താണ് സംഭവിച്ചതെന്ന് ആ ചെരുപ്പുകളും അവിടെയുള്ള വസ്ത്രങ്ങൾ എല്ലാം അങ്ങനെ റോഡിൽ ചിതറിക്കിടക്കുകയാണ്. അത് ആ ദൃശ്യങ്ങൾ കണ്ടാൽ തന്നെ അറിയാം. കൈവിട്ടു പോയി ഈ കാര്യങ്ങളെല്ലാം തന്നെ. അപ്പോൾ പോലീസ് ഓഫീസർ പറയുന്നു, ADGP പറയുന്നു, 150 പേർ പോലീസുകാരാണ് സാധാരണഗതിയിൽ അവിടെ വരാറ് ഇതുപോലുള്ള പരിപാടികൾക്ക്. പക്ഷേ 500 പേർ വന്നിരുന്നു. അതുകൊണ്ട് തന്നെ അവരുടെ ഭാഗത്തുനിന്ന് വീഴ്ചയില്ല എന്ന് വിശദമാക്കാൻ ശ്രമിക്കുകയാണ്. പക്ഷെ അതൊന്നുമല്ല, നാട്ടുകാരുടെ വലിയ രീതിയിൽ പ്രതിഷേധം നമ്മൾ കാണുന്നു. വല്ലാത്ത ഹൃദയം തകർന്നുള്ള മുറവിളികൾ, സങ്കടക്കടലായിട്ടുള്ള അവിടെ നിന്നാണ് നമ്മുടെ റിപ്പോർട്ടേഴ്സ് ചേരുന്നത്. അവരും വല്ലാത്തൊരു പ്രതിസന്ധിയിലൂടെ കടന്നു പോകുന്നുണ്ട്. ഈ വേദനിപ്പിക്കുന്ന ദൃശ്യങ്ങളൊക്കെ തന്നെ ആരുടെയും ഹൃദയം തകർക്കുന്നതാണ്. ഇതിൽ ഏറ്റവും വലിയൊരു പ്രശ്നം നാട്ടുകാർ പറയുന്നത്, അവിടേക്ക് എന്തുകൊണ്ട് ഇത്രയും പേർക്ക് അനുമതി നൽകി? കാരണം ആ ഒരു പ്രദേശം എന്ന് പറയുന്നത് വളരെ ഇടുങ്ങിയ പ്രദേശമാണ്. അങ്ങോട്ടേക്ക് അധികം പേരെ അവിടെ ഉൾക്കൊള്ളാനുള്ള ഒരു സ്ഥലമോ അതൊന്നുമില്ല. വല്ലാതെ പരിമിതമായ പ്രദേശമാണ്. അപ്പുറത്തും ഇപ്പുറത്തും ഒക്കെ ആയിട്ട് രാഷ്ട്രീയ നേതാക്കളും പോലീസ് ഓഫീസേഴ്സും ഒക്കെ എത്തിയിരുന്നു. പക്ഷേ ഈ സംഭവം നടക്കുന്ന സമയത്ത് പോലീസുകാർ വലിയ രീതിയിൽ അവിടെ ഉണ്ടായിരുന്നില്ല എന്ന് അവിടെ ഉണ്ടായിരുന്ന നാട്ടുകാർ വലിയ പ്രതിഷേധം പറയുന്നു. ലോകത്തെവിടെയായാലും ഏത് സമയത്തും 24 വാർത്തകളും ഓഗ്മെന്റഡ് റിയാലിറ്റി പാക്കേജുകളും എക്സ്പ്ലെയിനറുകളും വിശദമായി കാണാൻ ഞങ്ങളുടെ YouTube ചാനൽ നിങ്ങൾക്ക് സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാം.